வண்டி நம்பர் எடுத்துக்கோங்க. சர்வர் வந்து வள்ளியூர் போக சொல்லிருக்காங்க. வள்ளியூர் போயிருக்கு. நாங்குநேரி ஊருக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? சர்வர் அப்பாவு சபாநாயகர் வச்சு பேசினத வள்ளியூர் வணிகர் சங்கத்தில் பேசினத இது சொல்லியிருக்காங்க. வள்ளியூர் மட்டும் போக சொல்லியிருக்காங்க. அப்படி தானே அப்பாவை சொல்லியிருக்காங்க. அப்படி தானே நாங்குநேரிக்கு அரசு பேருந்து போக வேண்டாம் அப்படின்னு சபாநாயகர் அப்பாவும் சொல்லிட்டாரு அப்படின்னு பேருந்து ஓட்டுநர் ஒருத்தர் பேசக்கூடிய வீடியோ ஒன்று வெளியாகி பெரும் சர்ச்சையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. நெல்லையிலிருந்து நாகர்கோயில் போகக்கூடிய பேருந்துகள் நாங்குநேரிக்கு வரதில்லைன்னு தொடர் குற்றச்சாட்டுகள் வந்த நிலையில இந்த வீடியோ இப்போ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது. நெல்லையில இருந்து நாகர்கோயில் போறதுக்காக நிறைய அரசு பேருந்துகள் செயல்பட்டுட்டு வருது. இந்த பேருந்துகள் புறவழிச்சாலையிலேயே போயிட்டு வரதுனால இந்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய நாங்குநேரி பகுதிக்கு பேருந்து சேவைகள் பெரிதளவில் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூழல தான் நெல்லையில இருந்து நாகர்கோயிலுக்கு ஒரு அரசு பேருந்து கிளம்பி போயிருந்திருக்கு. அப்போ அந்த பேருந்துல பயணம் செய்யறதுக்காக வந்த பயணிகள் நாங்குநேரிக்கு போக சொல்லி கேட்டதாகவும் நாங்குநேரிக்கெல்லாம் பேருந்து போகாது அப்படின்னு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் வாக்குவாதத்துல ஈடுபட்டதா கூறப்படுது. அரசு உத்தரவு இருந்துமே எதுக்காக இந்த மாதிரி நீங்க பேருந்த நாங்குநேரிக்கு விடமாட்டேன்றீங்க அப்படின்னு பொதுமக்கள் வாக்குவாதத்துல ஈடுபட்ட நிலையில தான் சபாநாயகர் அப்பாவு மற்றும் வள்ளியூர் வணிகர் சங்கத்தினர் நாங்குநேரிக்கு பேருந்த விட வேணாம் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு இருக்கிறதா பேருந்து ஓட்டுநர் பேசுனதா கூறப்படுது. வண்டி நம்பர் எடுத்துக்கோங்க. சர்வர் வந்து வள்ளியூர் போக சொல்லிருக்காங்க. வள்ளியூர் போயிருக்கு. நாங்குநேரி ஊருக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்களா? நாங்குநேரி கிடையாது. 67 நாங்குநேரி உள்ள போய் இறக்கி விட சொல்லிட்டாங்க. சரி, எங்களுக்கு சர்வர் அப்பாவு சபாநாயகர் வச்சு பேசினத வள்ளியூர் வணிகர் சங்கத்தில் பேசினத இது சொல்லியிருக்காங்க. வள்ளியூர் மட்டும் போக சொல்லியிருக்காங்க. அப்படி தானே அப்பாவை சொல்லியிருக்காங்க. அப்படி தானே சரி, அப்படியே பேசிக்கோங்க. அப்படியே அந்த ரூட் சார்ட் கொஞ்சம் கொடுங்க. இந்த வழியா வண்டி போகணும்னு ரூட் சார்ட் காலையில டிக்கெட் ஷெட்யூல் நீங்க போட்டு கேளுங்க. இல்ல ஷெட்யூல் உங்க கையில கொடுத்து தானே அனுப்புவாங்க. டிக்கெட் நீங்க என்ட்ரி பண்ணுவீங்கல்ல? ஒரு நிமிஷம் சார், நான் எஜுகேஷன் பீப்புள் தான், எல்லாமே தெரியும். டிக்கெட் நீங்க என்ட்ரி பண்ணுவீங்கல்ல? எங்க நான் பேசிக்கிறேன் சார். நான் சிஎம் செல் வரைக்கும் பெட்டிஷன் போட்டு நான் கேட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம், அந்த ரூட் சார்ட்னு உனக்கு கையில கொடுத்துருக்காங்களா இல்லையா? அப்போ அங்கிருந்தவங்க வீடியோ பதிவு செஞ்ச நிலையில இப்படி பேருந்து ஓட்டுநர் பேசக்கூடிய வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. தொடர்ச்சியா இந்த மாதிரி பேருந்து சேவை இல்லாததால பொதுமக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கிறதாகவும் கூறப்படுது. அரசு உத்தரவு இருந்தும் பேருந்துகள் இயக்கப்படல, அதனால உயர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு சிறப்பு உத்தரவு வாங்கிட்டு வந்துமே பேருந்துகள் இயக்கப்படுறதில்ல அப்படின்னு பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இந்த சூழல்ல இது தொடர்பான வீடியோ இப்போ வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது.